பிரம்ம முகூர்த்தத்தில் எளிதாக விழிப்பது எப்படி? அதிகாலையில் எழுந்திரிக்கிறது மோட்டிவேஷன் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அது நம்மளுடைய தூக்க பழக்கமும் ரொட்டீனும் மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுக்கான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி 6 நாள், இன்னையோட 6வது நாள் ஆகுது. நான் இப்போ இதில் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் தூங்க போகணும். இப்போ நைட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு, நைட்டு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு சீக்கிரமாக தூங்க போகணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 9, 9:30க்குள்ள தூங்கிடுங்க. அப்போ தான் காலையில் ஒரு 4 மணிக்காவது எந்திரிக்க முடியும். 2வது விஷயம் என்னென்னா, ஃபோன் பார்க்குறது. ஒரு 10 நிமிஷம் தான் பார்க்கணும், ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகும். 1 மணி நேரம் ஆகிடும், 2 மணி நேரம் ஆகிடும், நாள் முழுக்க நைட்டு ஃபுல்லாக கூட ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் என்ன பண்ணுறது, ஃபோனை தனியாக ஒரு தூங்குகிற டைமுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சைடில் தூரமாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் வைக்காதீங்க. அலாரம் வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் வைக்காதீங்க, கொஞ்சம் தூரமாக தள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. எந்திரிச்சு போகிற டிஸ்டன்ஸில் வைங்க. ஏன்னா பக்கத்தில் இருந்துச்சு காலையில் அலாரம் அடிச்சிங்கன்னா அதை ஆஃப் பண்ணி போட்டு மறுபடியும் தூங்க தான் செய்வோம். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், தூரமாக கொஞ்சம் நம்ம எந்திரிச்சு போகிற டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணலாம். அப்புறம் பாதி தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் இந்த டைமில் எந்திரிக்கணுன்ட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஒரு கோல் இருக்கும், அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. எப்போவுமே அதை மட்டும் காலையில் எந்திரிச்சதும் நம்ம கோலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ்கிட்ட கேட்கணும். அமைதியாக கண்ணு மூடி, எனக்கு இது தேவைப்படுது, அதுக்காக நான் எஃபர்ட் போடுறேன், நீ எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி கண்ணு மூடி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக யோசிக்கணும். ஒரே நாளில் மாற்றம் கண்டிப்பாக நடக்காது. அது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண தான் அந்த மாற்றம் நிகழும். இப்போது டக்குன்னு எடுத்தோடனே நம்ம எப்பவும் 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறோம். டக்குன்னு 4 மணிக்கு எந்திரிக்க சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் முடியாது. அதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் போடணும். கண்டிப்பாக ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கலாம். 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 5:15க்குள்ள ரெடி ஆகி ஒரு 5:30க்குள்ள பூஜை பண்ணுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி 5:30க்குள்ள பூஜை மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்து இப்படி கண்ணை மூடி எதை பற்றியுமே யோசிக்காமல் அமைதியாக ரிலாக்ஸாக இருங்க. நான் இன்னைக்கு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன், அதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் நாளைக்கும் இதை விட கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கணும், ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் சொல்லி யூனிவர்ஸ்கிட்ட நன்றி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க. கண்ணை மூடி அமைதியாக கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி விஷயம் எனக்கு இன்றைக்கி நடந்தது, அதுக்கு நான் உன்னை நன்றி சொல்கிறேன். இது மாதிரி நடக்கும், அதுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுங்கள். அதை முடிஞ்ச வரைக்கும் எழுத முயற்சி பண்ணுங்கள். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் இந்த மாதிரி எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறமா அது நன்றி கிடைக்கும். எந்திரிக்க லேட் ஆகிடுச்சின்னா பதட்டப்படாதீங்க. ஐயோ லேட் ஆகிடுச்சுன்ட்டு எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, இன்றைக்கி லேட் ஆகிடுச்சி, ஒரு நாள் லேட் ஆகிடுச்சி, நாளைக்கு இதை விட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன நிறைவோடு பூஜை பண்ணுங்கள். மனசார லேட் ஆகிடுச்சின்னு யோசிக்காமல் இன்னைக்கு சரி பரவாயில்ல, லேட்டாக பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலாக்ஸாக விட்டுருங்க. ரொம்ப பதறாதீங்க. பதறாமல் நல்லபடியாக பூஜை பண்ணுங்கள். யூனிவர்ஸ்கிட்ட பேசுங்க, எழுதுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக கிடைக்கும். எல்லாமே நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுறது மேஜிக் கிடையாது. பட் அந்த டைமில் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். டெய்லி அலாரம் வச்சு எந்திரிக்கலாம். பட்டு நம்ம எதுக்காக எந்திரிக்கிறோம் எழுதுகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அலாரம் எல்லாமே நம்ம எந்திரிக்கலாம். இன்று முதல் ஒரு சின்ன மாற்றத்தை முயற்சி பண்ணி பாருங்கள். நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்குங்க, ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அதிகாலை உங்களுக்கான நேரமாக அதை ஒதுக்குங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, காலையில் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுங்கள், பிரசாதம் வைக்கணுமா சாமிக்கு பிரசாதம் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். நல்லா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நோட்டு எடுத்து எழுத ஆரம்பிங்க.
பிரசாதம்னா ஏதாவது கேசரி, பொங்கல், அந்த சக்கரை பொங்கல் இதுதான் பண்ணணும் இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ எளிமையாக கூட பிரசாதம் வைக்கலாம். பால், பழம் அந்த மாதிரி அவல், பொரி, கற்கண்டு கூட வைக்கலாம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சிறிய பழக்கம் தொடர்ந்து செய்தால் பெரிய மாற்றமாக மாறலாம். தொடர்ந்து என்னோட இந்த பயணத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். யூனிவர்சிட்டிகிட்ட நல்லதாகவே கேளுங்க, கண்டிப்பாக நல்லதாகவே கொடுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.